Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் என்ன ரெசிபினா வெஜிடபிள் பிரியாணி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை ஏலக்காய் கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச சோயா, அதோட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 மணி நேரம் ஊறின அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரக்குள்ளே ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ண ஆனியன், மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஆனியன் ரைத்தா ரெடி. 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.